ஸோ இரண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களால் மறக்கவே முடியாத ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வில்லன் டாங்லி. ஸோ இந்த டாங்லி அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறமாவே வந்து நிறைய பேர் டாங்லி அணி அப்படிங்கிற கலாய்ச்ச மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ டாங்லி எந்த இடத்துல ஒரு பவர் பேக்டான வில்லனா மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குங்ஃபுவால சண்டை போடுறதை தாண்டி அந்த நோக்கு வர்மத்து மூலமா தன்னை எதிர்க்கிற படையே வந்து அடிச்சு கதற விடுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுலலாம் வந்து டாங்லி பயங்கர ஒர்த்தா இருக்காரு. நீ எப்பறம் அதுக்கு டாங்லி கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், இதுக்கு வந்து பட் இப்படிப்பட்ட ஒரு வில்லன் வந்து எல்லாரையும் அடிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாடி பில்டராவோ பெர்ஃபெக்ஷனாவோ ஹைட் அண்ட் வெயிட்டாலாம் இருக்க மாட்டாப்புல. ஆளு பார்த்தீங்கன்னா வந்து சோத்துக்கே செத்த மாதிரி ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்றாங்கிற மாதிரி சுருண்டு விழுகிற மாதிரி தான் ஒரு பையன் இருப்பாப்புல. ஆனால் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அதுவும் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி சென்னையிலேருந்து மிகப்பெரிய கலவரங்கள் பண்ணி கடைசியா எந்த போதி தர்மர் அவங்களுக்கு கலையை கற்றுக் கொடுத்து அந்த போதி தர்மர் அவங்க போட்டு தள்ளி நம்ம கிட்ட வந்து திரும்ப வாலாட்ட நினைச்சாங்களோ அதே போதி தர்மரை நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஜெனட்டிக் ரிசர்ச் மூலமா எடுத்துட்டு வந்து டாங்லிக்கே பால் ஊத்துற மாதிரி தான் நம்மளுக்கு கதை எழுதியிருப்பார் முருகதாஸ்.